ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிடிஎஃப் ஃபைலை எப்படி ஓசிஆர் மெத்தடுக்கு மாற்றுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது பெரும்பாலும் எதுக்கு தேவைப்படுதுன்னா, கோர்ட்டில் ஃபைலிங் கேஸ் ஃபைல் பண்ணும்போது அதில் ஓசிஆர் மெத்தட் தான் கேட்குறாங்க. இப்போ ஓசிஆர் மெத்தடுக்கும் பிடிஎஃப்புக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, அதை பற்றி நம்ம இப்போ இதில் பார்ப்போம், வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு ப்ரௌசருக்கு போய் வைக்கணும். அதில் PDF to OCR அப்படிங்கிற டைப் பண்ணி அதில் போனீங்கன்னா அதில் வர ஃபஸ்ட் லிங்கில் போய் நம்மளுடைய ஃபைலை செலக்ட் பண்ணி நம்ம எந்த ஃபைல் நமக்கு ஓசிஆராக தேவையோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் அப்ளை OCR அதை கிளிக் பண்ணணும். அதை பண்ண உடனே நமக்கு அப்லோட் ஆகி டவுன்லோட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதில் நம்ம டவுன்லோட் கொடுக்கணும். டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகிரும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இதுதான் ஓசிஆர் மெத்தட். இந்த ஓசிஆர் மெத்தடில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, நம்ம ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணோம்னா அது அப்படியே வியூ ஆகும். இந்த அங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷனில் நம்ம என்ன சர்ச் பண்ணணுமோ அது அங்கே காட்டுது. இதுதான் ஓசிஆர் மெத்தடு. அதுவே பிடிஎஃப், அந்த பிடிஎஃப்னால் நம்ம இப்போ அந்த இதே பிடிஎஃப்பில் போய் பார்த்தோம்னா அது மாதிரி காட்டாது. எக்ஸாம்பிள் அப்போ பாருங்கள், இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதில் ஒரு நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணோம்னா வராது. பாருங்கள், நோ மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்னு வருதுங்களா, அப்படியே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு பிடிஎஃப் ஃபைலை எப்படி ஓசிஆர் மெத்தடுக்கு மாற்றுறங்கிறது. தேங்க்யூ.